ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ராயன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் இப்போது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் வெளியாகிது. ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவான ரிவ்யூ உங்களுக்கு தரேன். காட்டிலேயே பயங்கரமான மிருகம் எது தெரியுமா அப்படின்னு செல்வராகன் அவர்கள் சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கே தோணும் சிங்கம், புலி, யானை அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஓனாய் அப்படின்னுவார். ஓனாயின்னு சொல்லும்போது ஏன் அவர் அதை சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறாருன்றது எல்லாம் தெரியும். ஓனாய் வந்து ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்துச்சுன்னா அந்த சிங்கத்தையே காலி பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கான்செப்ட். உண்மையிலே சொல்கிறாங்க, தனுஷ் வந்து தன்னை இயக்குனராக, அதாவது சிறந்த இயக்குனராக பவர் பாண்டின்ற படத்திலே தன்னை நிரூபிச்சிருக்காரு. அவர் வந்து சிறந்த லிரிக்ஸிஸ்ட், சிறந்த சிங்கர், சிறந்த டைரக்ஷன், சிறந்த நடிகர், இதெல்லாம் வந்து பன்முக திறமை கொண்டவர். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பன்முக திறமை கொண்ட ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் தனுஷ் அவர்களை. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு புதுப்பேட்டை, ஒரு அசுரன், ஒரு வடச்சென்னை, இந்த மாதிரி ஒரு பொல்லாதவன், இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு ட்ரெய்லராக தான் இந்த ட்ரெய்லர் வந்து அமைஞ்சிருக்கு. கடைசியாக பாருங்கள், தனுஷ் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், யோ ராயா என்னையா சொன்ன, உடனே கேஸை வாபஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் யோசித்து நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கினேன் அப்படின்னு. இது பார்க்கும்போது என்ன பாஷாவில் அவங்க தங்கச்சி வந்து கேட்பாங்க, அண்ணா உள்ளே போய்ட்டு என்னென்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னு வரல. அதுவே கொஞ்சம் மாடுலேஷனில் மாற்றி கொஞ்சம் இங்கே பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு தனுஷ் ஸ்டைலில் சொல்லும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த பஞ்ச் டைலாக்கை வச்சுருக்காரு. கேமரா ஒர்க்கு உண்மையாக சொல்ல போனால் ப்ரில்லியண்ட்டாகவே இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல, ஒரு கேங்ஸ்டர் த்ரில்லர், ஒரு ரவுடிசம் படங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கேமரா ஒர்க் வந்து எப்பவுமே ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும். ஏன்னு தெரியுமா, அந்த கேமரா ஒர்க்லேயே உங்களை வந்து மிரள வைக்கணும். இப்போ ஒரு ஆடுகளமாக இருக்கட்டும், ஒரு பொல்லாதவனாக இருக்கட்டும், நிறைய படங்கள்லாம் எடுத்து பாருங்கள், இந்த புதுப்பேட்டை, இந்த மாதிரி படங்களை எடுத்து பாருங்கள், அந்த கேமரா ஒர்க் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு காமிக்கிற அந்த லொக்கேஷனோ அந்த சிச்சுவேஷனுக்குன்றான அந்த கேமரா ஒர்க்கு கூட தங்களை வந்து ஒரு திகிலே வச்சுருக்கோம். அந்த கேமராவை காட்டும் போதே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி விதமான திகிலே வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு கேமரா ஒர்க்கை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை இந்த ட்ரெயிலரில் உண்மையிலே கலக்கியிருக்காரு. ஏற்கனவே ஒரு பாட்டு வந்து பயங்கர ரீச் ஆகிருந்தது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த உசிரே நீதானே சாங் கூட பிரில்லியண்ட்டான ஒரு சாங், கேட்கவே சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிளிக், ஒரு புதுப்பேட்டை மாதிரி, ஒரு பொல்லாதவன் மாதிரி, ஒரு அசுரன் மாதிரி வந்து இந்த படம் வந்து தனுஷோட கேரியரில் நிலைச்சு நிற்கும் அப்படின்றதுல மட்டும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது க்ளீனாகவே தெரியுது. இதே ஒரு க்ளீனை வந்து படத்துலையும் பார்க்கும்போது நீட்டாக கொடுத்துட்டு இருந்தாருன்னா உண்மையே சொல்லலாம், தனுஷே வந்து இதுக்கப்புறம் அவர் நடிக்கிற படம் எல்லாமே அவரே டைரக்ஷன் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்டை, ஏன்னா தன்னை வந்து எப்படி இயக்கணும், தான் வந்து எப்படி எந்த விதமான ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணணும், தான் வந்து எந்த விதமாக நடிக்கணும் அப்படின்றது ஒரு நடிகனுக்கு தெரியும். ஒரு டைரக்டர் இயக்கிறத விட, ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அமையலையே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலையே, இந்த மாதிரி ஒரு ரோல் அமையலையே அப்படின்னு நினைக்கும் போது தன்னுடைய ஹீரோவே வருத்தப்படுவார் தெரியுமா. அப்போ வந்து அவருக்கும் அந்த டைரக்ஷனுக்கு உண்டான டேலண்ட் இருந்ததுன்னா உண்மையிலே சொல்ல போனால் அது அவரே படமாக்குற விதத்தில் சக்ஸஸ் ஆகிடுவார். அப்படி சக்ஸஸ் ஆன படம் தான் பவர் பாண்டி. இப்போ ரெண்டாவது முறையாக வந்து இந்த ராயன் திரைப்படத்தை இயக்கியிருக்காரு தனுஷ் அவர்கள். இந்த படமும் ஒரு வெற்றி திரைப்படம் அமைஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய பர்சனலாக கூட எடுத்துக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இவரே எல்லா படங்களையும் டைரக்ஷன் பண்ணாமல், ஏன்னா மற்ற இயக்குநர்கள் வைத்து நமக்கு ஏற்ற ரோல் செட் ஆகுமா, கதைக்களம் வருமானு யோசிக்கிறதை விட எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அவர்களே தன்னை இயக்கி படம் எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு படி பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவோம். அதுக்காக மற்ற இயக்குநர்கள் வந்து படம் எடுக்கூடாதுன்னு சொல்ல, இவரே தன்னை எடுத்து இயக்கும் போது ஒரு படி பெட்டராக அமையும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் தனுஷ் காம்போனாவே ஒரு வெற்றி கூட்டணி தாங்க. ஏன்னா முதல்ல வந்து படிக்காதவன் திரைப்படத்தை தான் வந்து அவங்க தமிழ்நாடு முழுக்க, அதாவது உலகம் முழுக்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில். அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு பாருங்கள் ஆடுகளம் திரைப்படம், அந்த படம் விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, விருதுகள் ரீதியாக கூட பல வெற்றிகளை குவித்தது. அதற்கு பிறகு வந்து தனுஷோடைய மாப்பிள்ளை படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. பட் அந்த திரைப்படம் பெரிய லெவலில் ஓப்பனிங்லாம் கிடச்சிது. பட் நாட்கள் செல்ஸ் தான் ஓப்பனிங் குறைஞ்சிது தவிர, பட் வசூல் ரீதியாக எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், சொந்த தயாரிப்பிலேயே வந்து டைரெக்டாகவே போட்டு திருச்சிற்றம்பலம் ஒரு படம், ஸ்மால் பட்ஜெட் படங்க, ஒரு சாதாரண கதையை கொண்டு எடுத்தாங்க. அந்த படம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தனுஷ் சன் பிக்சர்ஸ் காம்போனாவே ஒரு டிஃபிகல்ட்டான, அதாவது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்போ அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு காம்போவை இந்த படமும் வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. இது பக்கவான ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் த்ரில்லர் அப்படின்றது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. இந்த படமும் தனுஷ் அவர்களுக்கு இந்த சன் பிக்சர்ஸ் தனுஷ் காம்போவில் ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ட்ரெய்லரை ரசித்தவங்க கண்டிப்பாக படத்தையும் ரசிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ராயன் நிஜமாலுமே யாரும் வராதிங்க, ஒதுங்கு அப்படின்னு அவர் பாடலை சொல்கிற மாதிரியே தான் இருக்குது ட்ரெய்லரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 26/7 வந்து எந்த படமும் வரல, ராயன் ஒண்டி தான் வருது தமிழ் சினிமாவில். ஸோ அதனால் நல்ல வரவேற்பு இருக்குன்றது எனது தனிப்பட்ட நம்பிக்கை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.